ஆனா 10ல ஒரு பாகத்தை கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம செஞ்சு நம்ம ஊழியக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் செஞ்சோம்னா உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்த 10 மடங்கு அதிகமா கடவுள் செஞ்சு தருவார். இந்த பாட்டி 10ல் ஒரு பங்கை கடவுளுக்கு, அதாவது ஊழியர்களுக்கு கொடுத்ததுனால 10 மடங்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ண வச்சாராம். சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, 390 அப்படிலாம் போயிடுச்சு, 410 வரைக்கும் போயிருக்கு. நான் சொன்னா நான் ஊசி எடுத்துக்க மாட்டேன், என் கால் உடனே ரிப்பேர் பண்ணீங்க ஓகே. ஊசியில எடுக்க மாட்டேன், ஊசி பாவம், தெய்வ குத்தம். கால் உடஞ்சிச்சு ரிப்பேர் பண்ணீங்க ஓகே. இன்சுலின் எடுக்க மாட்டேன், பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன், எனக்கு அப்பதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வரணும்ல. அவங்களுக்கு வருமானம் வரணும்ல, இன்சுலின் தயாரிக்கிறவங்களுக்கும் வருமானம் வரணும்ல, எடுக்க வேண்டியது தானே. விட்டு கொடுக்கறதுலையும் இந்த ஐயோ. மலைப்பாட்டி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு. கடைசியாக மன்னிப்புலாம் கேட்டீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரில. சரி, அந்த மாலைப்பாட்டியை பார்த்துருவோம். தாத்தா எங்க? தாத்தாவை காணும், எங்கேயா ஓடி ஒளிஞ்சிருக்காரா இல்லையா? சரி, ஈடன் டிவி தான் கொஞ்சம் அப்படி பார்த்து பண்ண தாத்தாவையும் கூப்பிட்டு வந்து பேட்டி எடுப்பார்ல, சீக்கிரமாக தாத்தாவையும் பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த பேட்டியை பார்க்கலாம் வாங்க. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க. ஒரு 8 மாசங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கார் விபத்துல சிக்கிக்கிட்டேன். நானா பண்ணது அது, அதாவது தூங்கிட்டேன் போல கார் ஓட்டிட்டு போகும்போது. அதனால பயங்கரமான கார் நசுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல வந்து என்னுடைய இடுப்பெலும்பு, நீ அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய முட்டி, அப்புறம் இந்த கை எலும்பு எல்லாம் உடைஞ்சிருச்சு. சரி, ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா ஆக்சிடெண்ட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. ஒரு துக்கமான சம்பவம் தான். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த துக்கமான சம்பவத்தையும் நல்ல சிரிப்பா மாத்திடுவாங்க பாருங்க. ஆனா கடவுள் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. எனக்கு முகத்திலயோ உடம்புல ஹார்ட்லயோ லங்ஸ்லயோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இருக்கிறது வந்து இந்த ஏற்கனவே என்னோட இடுப்பெலும்பு கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. நிறைய கொஞ்சம் மெதுவா இருந்தப்ப டாக்டர் சொன்னாங்க லேப்ரம் உடஞ்சிருக்கு, தேஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த கார் விபத்து மூலமா அதை ரீப்ளேஸ் பண்ண வச்சார் கடவுள் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாலைப்பாட்டி எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா முன்னாடி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்லலாம் பயங்கரமாக டிஸ்பியூட் போகும். இவங்க ஜஸ்டின் இந்தியாவுடைய தீவிர பக்தை. ஜஸ்டின் இந்தியா என்ன சொல்லுவார், சாபம் நிறைவேறிடுச்சு, அதனால பிரசவ வலி கூட பெண்களுக்கு வராது, வயசே ஆகாது அப்படின்வாங்க. இந்த மாலைப்பாட்டி என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக கொடூரமாக மேக்கப் போட்டு எனக்கு வயசே ஆகலைன்னு கதை விட்டே திரிவாங்க. பார்த்துருக்கீங்க தானே இல்லையா? ரொம்ப கோரமாக இருக்கும், வயசான பாட்டி தான், ஆனால் எனக்கு வயசே ஆகலை அப்படின்வாங்க. ஏன்? ஜஸ்டின் இந்தியாவோட உபதேசத்தை பின்பற்றுறதுனால. நான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு பேசுவாங்க. இந்த வயசுலேயே நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு. ஆனால் அப்போவே முதுகெலும்பில் தண்டு தேஞ்சிருக்கு, இவங்க ஸ்லோ ஆயிட்டாங்க. எப்போ? அப்போவே. ஆனால் அதை மூடி மறைச்சி எப்படிலாம் பேசியிருந்தாங்க ஞாபகம் இருக்குல்ல. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த ப்ராப்ளமை டாக்டர் சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு கதை என்ன, இதை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த ஆக்சிடெண்ட்டையும் ஆண்டவர் அனுமதிச்சாராம். எங்கே போகிறது? இதை பல தடவை சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டு விடிய வேலை செஞ்சுட்டு அவ்வளோ தூரம் கார் விட்டுட்டு எப்படி தான் வந்தாங்கன்னே தெரியாதான். ஏன்னா அவங்களுக்கு டயர்டே ஆகாதான். உபதேசமாக சொன்னாங்க, உபதேசமாக, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலை, உபதேசமாக ஆண்டவர் சிலுவையில் மரித்ததுனால இந்த உடலில் உபாதைகளோ இல்லை பலவீனங்களோ வரவே வராது அப்படின்னு பொய் சொன்னாங்க, ஊரை ஏமாத்துனாங்க. இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அது டிஸ்ப்ரூவ் ஆனதுனால அப்படியே மாற்றி இதை சரி பண்ணுறதுக்காக ஆண்டவர் செஞ்சாருன்னு பெல்ட் அடிக்கிறாங்க. இப்போ நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், அன்னைக்கு நான் பொய் சொல்லிட்டேன், என் அறியாமையில் பொய் சொல்லிட்டேன், அப்படி கிடையாது மக்களே, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, பலவீனம் இருந்தால் கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் சேர்த்து குடிச்சுக்கோங்கன்னு சொன்ன மாதிரி தேவை ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் போய்க்காங்கன்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கும் சமாளிக்க தான் செய்வாங்க. உங்களுக்கே தெரியும், நர்ஸா நான் அமெரிக்காவில் இருந்தாலும் எனக்கு மாத்திரை சாப்பிட பிடிக்காது, டாக்டர்ஸ்ட்டு போக பிடிக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், வேலைக்கு மட்டும் தான் போகிறேன், பணம் சம்பாதிக்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் தவிர என்னுடைய உடம்பை வச்சு அவங்க பணம் சம்பாதிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அன்னைக்கு சொன்ன மாதிரி வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானே. இயேசு சிலுவையில் மறுத்ததுனால ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே கிடையாது, உடல் உபாதைகளே வராது, அப்படி சொல்ல வேண்டியது தானே. இன்றைக்கி அப்படியே லைட்டாக மாற்றிட்டீங்க எனக்கு அப்படின்ட்டீங்க. உண்மையை சொன்னால் நேரடியாக உண்மையை சொல்லணும்,
இந்த ஒளிச்சு மறைவு இலைமறைவு காய்மறைவு அப்படிலாம் பேசக்கூடாது. என் பொண்ணுங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம ராப்சரை பத்தி பேசினப்பெல்லாம் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கோவப்பட்டாங்க. உனக்கு வந்து கடவுள் தான் உனக்கு இதை பண்ணிருக்காரு, இந்த தண்டனையை உனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு இடிச்சு பல்லு பிரச்சனை தான், பல்லாம் உடைஞ்சிருச்சு. அப்போ கடவுளே உன் பல்ல உடைச்சிட்டாரு. நான் எதுவும் சொல்லப்பா, அவங்க பொண்ணு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் அப்படி சொல்ல, நான் அந்த மாதிரி நம்பிக்கை உடையவனும் அல்ல. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தப்பாக கணக்கு போட்டாங்களாம், இப்போ 2025 தான் அது கரெக்டான கணக்கா? 2025 முடிய போதா? அப்போ அவங்க பொண்ணுங்களுடைய கணிப்பின்படி அப்போ போய் சொன்னதுக்கு வாய் உடஞ்சதுன்னா இப்போ போய் சொன்னதுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஐயோ, நான் சொன்னா கடவுள் என்ன டென்டிஸ்டா? என் பல்ல பிடுங்கிறதுக்கு கிடையாது. அவர் வந்து தண்டிக்கிற தேவன் கிடையாது. அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. நான் அவருடைய வருகையை பற்றி பேசுறதோ பிடிக்காம இந்த சாத்தானுங்கிறவன் தடை பண்ண பார்த்தான். அந்த தடைய மீறி அவர் வந்து என்னை காப்பாத்திருக்காரு, என் பிராணனை ரட்சித்திருக்காரு. யார் சொன்னா கடவுள் தண்டிக்க மாட்டாருன்னு? நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? அவர் அப்பா இருந்தா சிக்ஷிப்பார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இந்த அம்மா சிக்ஷிக்கவே படமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அம்மா யாரா இருக்காங்கன்னு அந்த அம்மாவே அறிக்கை செய்றாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நான் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவன். ஆனா இந்த சிக்னஸ் வந்தப்போ எங்க வீட்டுல ஒரு கல்யாணம், சென்னையில் நடக்க வேண்டிய கல்யாணம். ஆனா இது ஆனதுனால கடவுள் சொல்லிட்டேன், நீங்க தான் இருக்கணும். ஏன்னா என்னால போயிருக்க முடியாது. இந்த இதை வச்சுட்டு கல்யாணத்தை இங்க மாத்திட்டாங்க. அப்ப இங்க எவ்வளவு செலவு? 10 மடங்கு அதிக செலவு. ஆனா 10ல ஒரு பாகத்தை கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம செஞ்சு நம்ம ஊழியக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் செஞ்சோம்னா உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்த 10 மடங்கு அதிகமா கடவுள் செஞ்சு தருவார். இந்த பாட்டி 10ல ஒரு பங்கை கடவுளுக்கு, அதாவது ஊழியர்களுக்கு கொடுத்ததுனால 10 மடங்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ண வச்சாராம். எனக்கு ஒரு கேள்வி, 2025 உலகம் முடிய போகுது, என்னத்துக்கு கல்யாணம்? ஏன்னா இவங்க கூட்டின்படி 2025 ஆண்டவர் வரப்போறாரு, எல்லாரும் எடுத்துட்டு போறாரு. அடுத்த 7 வருஷம் உபத்திரவ காலம், உலகத்தின் முடிவே வரப்போகுது. என்னத்துக்கு கல்யாணம்? அதுக்கு 10 மடங்கு செலவு பண்ணி எதுக்கு? அந்த செலவு எதுக்கு? வீண் செலவா இல்லையா? என்ன பாட்டி சொல்ல முடியுமா? 2025 அப்புறம் 26 வரும். அப்போ என்ன சொல்லுவீங்க? புது கதை. எப்போ ஈடன் டிவி கட்டாயம் கூட்டு வந்து பேட்டி எடுக்கணும்னா 2026 ஜனவரிக்கு பண்ணுவியா? என் சம்பளத்தை வச்சு, என்னுடைய போனஸை வச்சு, என்னுடைய ப்ரமோஷனை வச்சு நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? உன்னை வீட்டுல உட்கார வச்சு கூட என்னால செய்ய முடியும். 2025 முடிவு வரப்போதான். நான் சொல்லலைப்பா, நான் சொல்லலை, வேதத்தின் ஆண்டவர் சொல்லலை, அதெல்லாம் சொல்லலை. அவங்க யாரையோ நம்புறாங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கே அவங்க உண்மை உள்ளவங்களா இல்லை? முதல்ல அந்த 2025 முடிய போகுதுன்னு சொன்ன அவரே அவங்களுக்கு உண்மையா இல்லை. 2025 இன்னைக்கு 2-3 மாதம் தான் இருக்கு. அதுக்கிடையில இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சாரி பாட்டி அப்படின்னு கடவுள் காட்டினார். அந்த கல்யாணத்தை யூடியூப்ல பார்த்தவங்களும் மற்றவங்களும் ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாம் தான் சொன்னாங்க, நான் நடத்தல, அவர் நடத்துறாரு. இப்ப இன்னொரு பொண்ணுக்கு இந்த ஆகஸ்ட்ல கல்யாணம் நடக்க போகுது. இங்க ஆகஸ்ட் போன மாசம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம். யூஎஸ் வை? சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 390 அப்படிலாம் போயிடுச்சு. 410 வரைக்கும் போயிருக்கு. நான் சொன்னா நான் ஊசி எடுத்துக்க மாட்டேன். என் கால் உடனே ரிப்பேர் பண்ணீங்க, ஓகே. எப்படி காயங்களுக்கு என்ன வார்த்தை அவர் கொண்டு போய் விட்டாரோ அந்த மாதிரி உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா ஊசியில எடுக்க மாட்டேன். ஊசி ஐயோ பாவம், தெய்வ குத்தம். கால் உடஞ்சிச்சு ரிப்பேர் பண்ணீங்க, ஓகே. அது என்னது? கால் உடஞ்சி ரிப்பேர் பண்ணா அது தெய்வ குத்தம் இல்லை, சுகருக்கு ஊசி போட்டா தெய்வ குத்தம். இந்த ஜஸ்டின் இண்டியா அந்த பக்தையா இருக்கும்போது சளி கூட பிடிக்காதுன்னு சொன்னீங்களே, சுகர் வந்திருக்கு, எப்படி அது? அன்னைக்கு போய் சொன்னீங்களா, இன்னைக்கு போய் சொல்றீங்களான்னு மட்டும் எனக்கு சொன்னா போதும். என்னைக்கு போய் சொன்னீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பராமரிங்க, ஆனா மருந்தெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்சுலின் எடுக்க மாட்டேன், பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லி விடுவேன். எனக்கு அப்பதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வரணும்ல. அவங்களுக்கு வருமானம் வரணும்ல. இன்சுலின் தயாரிக்கிறவங்களுக்கும் வருமானம் வரணும்ல, எடுக்க வேண்டியதானே? இந்த முட்டு கொடுக்கறதுலயும் இந்த ஐயோ அதையும் ஒருத்தர் கேட்டுட்டு ஆமா சாமி நல்லா இருக்கு சாமி. ஆனா நான் இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இயற்கையா என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம். கொஞ்ச நாள் முன்னாடி என்ன வாட்ஸ்அப்ல நீங்க பாத்துருப்பீங்க, வெங்காயத்தை தண்ணியில போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து எலுமிச்சம்பழம் பிடிச்சு குடிச்சிருங்க. இப்படிதான் மக்களை பயங்கரமா வஞ்சிப்பாங்க. சரியா? இவங்கெல்லாம் தேவ ஊழியர்கள்னு பேர் வேற.
இவங்க வெங்காயம் புளிஞ்சி நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து சாப்பிடுவாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் மருந்து மாத்திரை எடுத்தால் ஏதோ தெய்வ குத்தம் விசுவாசம் குறைச்சல்ன்றுவாங்க. சரியா? வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் சொல்லுவாங்க. சளி கூட பிடிக்காது, ஆண்டவர் சிலுவையில் இது பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு. அப்படி இல்லாத ஒன்று. ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவர் மரித்தது நம்மளை நித்தியமாக அவர் கூட வாழ வைக்கிறது. என்ன, இந்த உலகத்தில் உனக்கு சளி பிடிக்காது, நோயே வராது, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, நீ வேர்வையே சிந்தாமல் சம்பாதிக்கலாம், நீ நோகாமல் நொங்கு சாப்பிட்லாம், யாருமே சொல்லாததை சொல்லுவாங்க. இந்த பாட்டியும் சரி, ஜஸ்டின் இந்தியாவும் சரி. ஆனால் நடைமுறையில் அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் ஜஸ்டின் இந்தியா ஏதோ மறைஞ்சு போய் பல்லுக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணதா கேள்வி. அது நம்ம திருப்பூர் சாலமன் சொன்னார், நான் சொல்லப்பா. அதே மாதிரி அவர் டையை அடிக்கிறது இல்லையா, கண்ணங்குறையில் அப்படியே இருக்குமா, நீங்கள்லாம் நம்பிடணுமா. சரியா? பாருங்கள், டையே கிடையாதான், பா நேச்சுரல். ஏன்னா வயசே ஆவாதான். இந்த அம்மாவுக்கு வயசே ஆகலையாம். பாருங்க, வயசே ஆகலையாம். சரி, இந்த உபதேசம் தப்பில் தான் முடியும், தவறில் தான் போய் முடியும், தவறாக தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் நீங்கள் இல்லை இந்த அம்மாலாம் தேவ மனுஷி, இல்லை ஜஸ்டின் இந்தியாலாம் தேவ மனுஷன் அப்படின்னா எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, தொடர்ந்து இன்னும் 2-3 பதிவு இருக்குது, சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சூப்பராக இருக்கும். பாய்.